ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் பண்ணுறோம். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற முக்கியமான டாப்பிக்கு, இந்த காணொலியை தயவு செய்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி அரசியல்னாலே நாம் சண்டை, கெத்து, ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை போடுறது, இவன் நல்லவன் சொல்லி நிரூபிக்கிறது, இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த மையை போட்டு ஓட்டு செல்ஃபி எடுக்கிறது, இதில் அரசியல் என்றது நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த அரசியல். வாங்க டாபிக்குள்ள போகலாம். சாலை எப்படி இருக்கு, மருத்துவம் எப்படி இருக்கு, கல்வி தகுதி, கவர்மெண்ட்டுடைய கல்வி என்ன நிலையில இருக்கு, என்ன ரேஞ்சில் இருக்கு, ஏன் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலை விட்டு நாங்கள் ஏன் பிரைவேட்டை நோக்கி போகிறோம், எதுக்கு இல்லை கவர்மெண்ட் படிப்பு சரியா இல்லை, இங்கிலீஷ் வராது, இங்கே தான் இருக்கு அரசியல். எப்படி நம்ம மக்களை நம்ம மக்களுடைய படிப்பை பற்றி, நம்ம மக்களுடைய ஃபியூச்சரை பற்றி எவன் யோசிக்கிறானோ அவன் தான் அரசியல். அதுக்கு பேர் தான் அரசியல். இந்த லீடர் ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி அவனுக்குள்ளே கேள்வி வராது. இவன் இப்படி தானா, ரெண்டு தரப்பு பார்க்க மாட்டான். நம்ம வாழ்க்கை எப்படி இந்த அரசியல்வாதிங்க எந்த லெவலுக்கு கொண்டு போய் வச்சுருக்காங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் இன்னைக்கு அரசியல் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சர்ச்சை, ஒருத்தருடைய மேலே அவதூறு பரப்புனா அதை உடனே நம்புறது. என்ன உண்மை, எதுக்கு உண்மை, மக்களுக்காக யார் யோசிக்கிறான்? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாரும் ரோட்டில் வந்துடுவாங்க, எல்லாரும் பேசிப்பாங்க, பரபரப்பாக இருக்கும். ஆனால் அது ஓட்டு போட்டதுக்கப்புறம் மொத்தமாக காணாமல் போயிடும். மக்களுக்காக குரல் கொடுக்கறதோ, மக்களுடைய நிற்கிறதோ, இது இல்லாமல் ஓட்டுக்காகவே வர்றது, ஓட்டுக்காகவே பேசுறது, இப்படியும் சில பேர் இருக்காங்க. அதனால கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. என்ன நாங்கள் பண்ணுறோம், முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சிந்தியவங்க. என்ன பண்ணுறோம், எதுக்கு ஓட்டு போடுறோம், நாம் ஓட்டு போடுறது 5 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்குள்ள என்ன நடக்க போகுது, ஏதாவது மாற்றம் நடக்குமா, ஏற்கனவே இருந்த பிரச்சனை அது சால்வ் ஆகுமா? ஏன் மக்கள் போராடுறாங்க? மக்கள் போராடுற வரைக்கும் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அந்த அரசியல்வாதி என்ன பண்ணுறான்? சரி, போராட்ட களத்தில் வந்தாங்க, ஒரு நல்ல கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா மக்கள் எல்லாமே நான் கோடிக்கான காசு வேணும், நான் கிளப்புக்கு போகணும், நான் பார்ட்டி பண்ணணும் அப்படின்லாம் போராட மாட்டாங்க. ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை இருக்கும், அவங்களுடைய வழிகள் இருக்கும், அதுக்காக அவங்க போராடுவாங்க. அந்த போராடுற வரைக்கும் அவன் ஏன் என்ன பண்ணான்? அப்போ எதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம்? இந்த மக்கள் எல்லா இடத்துலையும் சிந்திக்கவும் மாட்றாங்க. என்ன போராடுறாங்க, அது போராட்டம் அப்படின்னு. போராட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த மக்களை போலீஸ்காரங்களை வச்சு, இந்த போலீஸ்காரங்க கொடுமையாக அடிக்கிறது, லட்டி சார்ஜ் பண்ணுறது, அவங்கள எங்கேயாவது போய் விடுறது, ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா எடுத்தோடனே மக்கள் போராட்டத்துக்கு வந்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கோரிக்கை வைப்பாங்க, நிறைய வாட்டி ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அது முடியாத பட்சத்தில் தான் போராட்டம் களத்தில் வருவாங்க. அந்த மக்களை அடிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இது. அவங்களுடைய வழிகளை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எப்படி மறுபடியும் 5 வருஷம் வரும், மறுபடியும் நீங்கள் ஓட்டு கேட்டு வருவீங்க. எத்தனை வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு முன்னாடி எத்தனை வாக்குறுதி, அதை நிறைவேற்றுறாங்களா? இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? மறுபடியும் அதே மாயாஜாலத்தில் நீங்கள் மறுபடியும் ஓட்டு போகிறீங்க. ஸோ சிந்திங்க, செயல்படுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுப்பாக யோசிங்க, பொறுப்பான ஒரு ஓட்டை போடுங்க. நம்ம ஓட்டு ஒரு விரலில் இருக்கிற மை மட்டும் இல்லை, அது நம்ம குடும்பத்தின் அஸ்திவாரம், எதிர்காலம் எல்லாமே அடங்கியிருக்கு. இப்படி எல்லா தரப்பு மக்களையும் அரவணைச்சு அவங்களுடைய குறைகளை நிறைவேற்றுறது தான் இந்த கவர்மெண்ட்டுடைய வேலை, இந்த அரசியல்வாதிகளோட வேலை. பேசின கருத்துக்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.